என்றாலே பலருக்கும் கஃபேவும் அங்கு கிடைக்கும் பேக்கரி உணவுகளும் தான் நினைவுக்கு வரும். அதற்கு சிறப்பு சேர்க்கும் வகையில் ஆரோவிலில் உள்ள உணவகம் ஒன்றில் முதன்முறையாக இந்திய முறையில் தயாரிக்கப்படும் மெகா சைஸ் பீட்சா பிரபலமடைந்துள்ளது. சுமார் 36 அங்குலம் கொண்ட பீட்சாவில் இத்தாலியன் சாஸ்களுக்கு பதிலாக இந்திய முறையில் தயாரிக்கப்பட்ட சாஸ்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சுமார் 20 பேர் வரை சாப்பிடும் வகையில் பிரம்மாண்டமாக தயாரிக்கப்படும் இந்த பீட்சாவை வாங்கி சாப்பிட சுற்றுலா பயணிகள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். மெட்ரோ ரயில் நிலையம் அமைக்கும் போது இடிபடும் வாய்ப்பு உள்ள கோயிலை நீதிபதி ஆய்வு செய்தபோது ஏற்பட்ட வாக்குவாத காட்சிகளே இவை. சென்னை ராயப்பேட்டை ஒயிட் சாலையில் மெட்ரோ ரயில் பாதை அமையும் நிலையில் அதனால் பாதிக்கப்படும் ரத்தின விநாயகர் மற்றும் துர்க்கையம்மன் கோயில்களை சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி குமரேஷ் ஆய்வு செய்தார். அப்போது கோயிலுக்குள் பொதுமக்களை அனுமதிக்க போலீசார் மறுத்ததால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த கோயில் அறங்காவலர் குழுவினர் கோயிலை இடிக்காமல் வேறு திசையில் மெட்ரோ நிலையத்தை வைக்க கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார். இந்த வழித்தடத்தை ஆங்கிள மாத்தினாக்க இந்த கோவில்களை அஃபெக்ட் பண்ணாம கோபுரம் இடிபடாம ரத்ன விநாயகர் கோவில் அதுவும் இடிக்காம நடந்து போக முடியுங்கிறது நம்மளுடைய வாதமா இப்ப சொல்லியிருக்கோம், எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நம்ம அதுக்குள்ள மேப்லாம் போட்டிருக்கோம். சைதாப்பேட்டை பெரம்பூரில் இடவசதிக்கேற்ப மெட்ரோ ரயில்கள் அமைக்கப்பட்டுள்ளதையும் கோயில் நிர்வாகத்தினர் சுட்டிக்காட்டினர். மேகதாது அணை தொடர்பான விவகாரத்தில் மத்திய அரசின் நிலைப்பாடு சந்தேகத்திற்குரிய வகையில் உள்ளதாக அமைச்சர் துரைமுருகன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையிலிருந்து உபரிநீர் திறக்கப்பட்டு வரும் நிலையில் நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் உச்சநீதிமன்ற தீர்ப்பிலோ காவிரி நடுவர் மன்ற தீர்ப்பிலோ மேகதாது என்ற வார்த்தையே இல்லை என்று கூறினார். ஆனால் மேகதாது அணை குறித்து காவிரி நடுவர் மன்றம் பேசுவது மத்திய அரசின் தூண்டுதலாக இருக்குமோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் துரைமுருகன் தெரிவித்தார். எனக்கு சந்தேகமாக இருக்கிறது, இது மத்திய சர்க்காருடைய தூண்டுதலாக இருக்குமா என்று. மேட்டூர் உபரிநீரை பயன்படுத்தக்கூடாது என வழக்கு போட்டுவிட்டு தற்போது உபரிநீர் வீணாவதாக கர்நாடக அரசு கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கூறினார். அருந்ததியர்களுக்கான உள்ஒதுக்கீடு செல்லும் என்ற உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டிற்கு சட்ட பாதுகாப்பை பெற்றுத்தந்த இயக்கம் அதிமுக என்று குறிப்பிட்டுள்ளார். அருந்ததியர் மக்களுக்கான உள்ஒதுக்கீட்டை பாதுகாக்க வேண்டும் என்று 2020ஆம் ஆண்டு தனது தலைமையிலான அரசு குழு ஒன்றை அமைத்ததாகவும் அவர்கள் அளித்த பரிந்துரையின்படி உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்கள் திறம்பட கருத்துக்களை எடுத்துரைத்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் 2020ஆம் ஆண்டு நீதிபதி அருண் மிஸ்ரா தலைமையிலான 5 பேர் கொண்ட அரசியல் சாசன அமர்வு அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டிற்கு சாதகமாக இடைக்கால தீர்ப்பு வழங்கியதாக எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்நிலையில் தற்போது கிடைத்துள்ள தீர்ப்பிற்கு 2020ஆம் ஆண்டு அருண் மிஸ்ரா அமர்வு வழங்கிய தீர்ப்புதான் முக்கிய காரணம் என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். எனவே இவ்வழக்கில் அதிமுக எடுத்த முயற்சிகள், சட்ட முன்னெடுப்புகள் வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டியவை என்றும் அவர் கூறியுள்ளார்.